இடையில அதை முன்னாடியே சொல்ல மாட்டியாடா? என்னங்க என்னடா 5000 ரூபா வரையுது? நீ எடுத்து வச்சுக்கிட்டியா? இனிமேல் எடுக்கக்கூடாதுன்னு இருக்கா என்ன? செந்தில் இலை என்ன ஒரு கேள்வி கேட்டா அவன் பதில் சொல்ற லட்சணத்தை பத்தியா? நீங்க கேட்க ரூமுக்கு இலை அதெல்லாம் எதுவும் வேணாம். தலைவலிக்குதுன்னு சொன்னீங்களே, பொறுமையா பேசுங்க. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைங்க. ஐயோ என்ன ஏய், இந்த மாதிரி கண்டிஷனா ஒரு சில கேள்வி பொண்டாட்டி முன்னாடி வச்சு இப்படி பேசுறது ரொம்ப தப்புங்க. எது தப்பு? அவசரத்து தெரியும்ல. அதுக்குன்னு எப்ப பாரு குத்திக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம் மீனா? அதனால அவருக்கு திருப்தியே வரமாட்டேங்குது. எனக்கு தெரியல. கஸ்டமர் கொடுத்த பணத்தை திருடுனியான்னு கஸ்டமருக்கு போன் பண்ணி கேட்பாரு. ஏங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? கூட நம்பிக்கையே இல்ல யாரு மேலயுமே. அதுலயும் ஏன் மேல பெட்ரோல் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் பணத்தையே கொடுக்கறாரு. இதுக்காக தான் மீனா உங்க அப்பா கவர்மெண்ட் வேலைன்னு சொன்னாரு பத்தியா? நான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். இங்க பாரு, வேற எந்த வேலைக்கு பிரியாதையும் கொடுப்பாங்கல்ல. வரும் அவனை பாத்திருக்கியா? அவன் விருப்பத்துக்கு இருக்கான், டிரைவர் வேணுதோ அதெல்லாம் பண்றான். இங்க பாரு, அவனை பார்த்து நான் பொறாம பறிப்பா சரிப்பான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதான் எனக்கு இந்த நிலைமை இப்போ. ஏங்க சரியாகாது. உங்க அப்பாக்கு அம்மா, அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேச வந்தியா நீ? தப்புதான்டா. அவர் பேசுனது எல்லாமே தப்புதான். யார் இல்லன்னு சொன்னது? இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு அவர்கிட்ட சொல்லிட்டேன். சரி, நீ சொன்ன உடனே அப்படியே அவரு பையன் தானம்மா, வேற யாரோட பையன் இல்ல. அப்புறம் அவர் சொன்ன வேலையெல்லாம் யாரு பாக்குறது? அவ சொன்ன மாதிரி நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. எதுவும் தேவையில்லம்மா. டேய் செந்தில், செந்தில் ஏங்க அவரும் சரி இவனும் சரி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே இல்ல. இதுல